ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு சங்கடம், தீர்வு தெரியாத ஒரு கவலை, அல்லது மனதை அமைதியில்லாமல் வைத்திருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது. மனிதன் பலமுறை வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் பாரமே உண்மையான சங்கடம். அந்த சங்கடங்களை அகற்றுவதற்காகவே இந்த புனிதமான ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி நாள் நமக்கு அருளாக வந்திருக்கிறது. சங்கடம் என்றால் வெறும் துன்பம் அல்ல, அது பயம், குழப்பம், மனச்சோர்வு, எதிர்காலம் குறித்த அச்சம், இவை அனைத்தையும் சேர்ந்த ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து மனிதனை மீட்பவர் பார்வதி மைந்தனான ஸ்ரீ விநாயகமூர்த்தியே ஆவார். அதனால்தான் அவர் சங்கடஹரன் என்று போற்றப்படுகிறார். சங்கடங்களை தற்காலிகமாக மறைப்பவர் அல்ல, அவற்றின் வேரை வெட்டி அகற்றுபவர். இந்த நாளில் விநாயகரை நினைக்கும் பொழுது நாம் முதலில் மனதை அமைதியாக்க வேண்டும். கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சங்கடங்களையும் நினைவில் கொண்டு வாருங்கள். அவற்றை ஒவ்வொன்றாக விநாயகரின் திருவடிகளில் வைக்கப் போகிறோம் என்று மனதில் எண்ணுங்கள். இப்போது அந்த சங்கடங்கள் உருகி கரையத் தொடங்கும் தருணத்தில் கணபதி மூல மந்திரத்தை ஒலிக்கத் தொடங்குகிறோம். நாம் ஓம் கம் கணபதயே வரவரத சர்வ சங்கடான் நிவாரய நிவாரய நமஹ. இந்த மந்திரம் வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் முதற் சத்தம், கம் என்பது கணபதியின் மூல எழுத்து. கணபதையே என்று சொல்லும் பொழுது எல்லா தடைகளையும் அகற்றும் சக்தியை நாம் அழைக்கிறோம். வரவரத என்றால் வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். சர்வ சங்கடான் நிவாரய நிவாரய என்றால் எனது அனைத்து சங்கடங்களையும் வேரோடு அகற்றுவாயாக என்று வேண்டுகிறோம். நமஹ என்றால் நம் அகந்தையை விட்டு முழுமையாக சரணடைதல் என்று அர்த்தம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் மனதில் உள்ள ஒரு சங்கடம் அழிந்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த மந்திரத்தை நாம் ஜபிப்போமாக. ஓம் கம் கணபதயே வரவரத சர்வ சங்கடான் நிவாரய நிவாரய நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது விநாயகர் உங்கள் முன்னால் அமர்ந்திருப்பதைப் போல உணருங்கள். பெரிய செவிகளுடன், கனிந்த பார்வையுடன் உங்கள் கவலைகளை பொறுமையுடன் கேட்பவர் அவர். அவர் கேட்பவர் மட்டுமல்ல, செயல்படுபவர். ஆம், நாம் கேட்கும் முன்பே நமக்கு தேவையானவற்றை அறிந்தவர் அவர். சங்கடஹர சதுர்த்தி நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் வரும் தடைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உறுதிப்படுத்த. இந்த உறுதியை வழங்கும் தெய்வ சக்தியே விநாயகராவார். இன்று நீங்கள் செய்யும் இந்த மந்திர ஜபம் உடனே மாற்றமாக தெரியாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றத் தொடங்கும். இந்த நாளில் மனதிற்குள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என் சங்கடங்களை நான் தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்று. அந்த எண்ணமே பெரிய அருள். விநாயகர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பூஜை அல்ல,
உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் வழி தானாக திறக்கும். இப்போது இறுதியாக இன்னொரு முறை இந்த அழகான மந்திரத்தை மனதோடு ஜபிப்போமாக. ஓம் கம் கணபதயே வரவரத சர்வ சங்கடான் நிவாரய நிவாரய நமஹ. இந்த ஒலி உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் நிறைத்திருக்கட்டும். சங்கடங்கள் விலக, அமைதி நிலைக்க, தெளிவு பிறக்க விநாயகரின் திருவருள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும். திரு விநாயகர் அருளால் உங்கள் எல்லா சங்கடங்களும் அகலட்டும். இந்த எளிய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பந்து மித்திரர்களோடு இதை பகிரவும். இது போன்ற எனது சேவையை தொடர தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்கள் கருத்துகள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ்வீர்களாக.